முக்கியமான 2-3 விஷயம் இருக்குது. ஒரு ஆன்டி சீன் இருக்குது. அவனும் அது மிகப்பெரிய ஆன்டி வேரியன்ட் தான். அவன் நம்பர் 1 நம்பர் 2. சர்வம் தாளமயக்கம் அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது செம ஹிட். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? முக்கியமான இது பார்த்திபனுக்காக தான். அவர் ஆக்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்லாங் லோக்கல் ஸ்லாங் நல்லா இருக்கும். அப்புறம் ஜிவி பிரகாஷ் ஸ்லாங் நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்திருக்கும். ஆக்சுவலி சர்வம் தாளமே எனக்கு பிடிச்சது. ஓரளவுக்கு இருந்தாலும் எனக்கு பிடிச்சது. இந்த படம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லோக்கல் காயா நடிச்சிருக்காரு. ஸோ ஏன்னா டின்னுலேயும் லோக்கல் காயா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பேர் லோக்கல் நடிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி அதெல்லாம் போடல தான். ப்ரூஸ்லி அப்புறம் குமார் அந்த படம்லாம் ஓடல. பட் ஆனால் இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனுக்காகலாம் வரல. ஆக்சுவலாக யோகி பாபுக்காக தான் வந்தது. யோகி பாபு நிறைய படத்தில் நல்லா காமெடி பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்தது. ஹீரோக்காக ஹீரோயின்காக அப்படிலாம் கிடையாது. முக்கியமான 2-3 விஷயம் இருக்குது. ஒரு ஆன்டி சீன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திபன் இருக்காரு. அப்புறம் ஜி பிரகாஷ் இருக்காரு. நான் ஜி பிரகாஷ் ஃபேன், தளபதி ஃபேன், அல்டிமேட்லி ஜி பிரகாஷ் ஃபேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். தலைவன் ஆன்டிக்காகவே படமாக வந்திருக்கிறாரு. ஆன்டி வேரியன் ஆன்டி வேரியன் ஸ்பாட்டட். ஓகே ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஆன்டிக்காக தான் படம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஆன்டி வேரியனா நீங்கள்? அவனும் அது மிகப்பெரிய ஆன்டி வேரியன்ட் தான். அவன் நம்பர் 1 நம்பர் 2. இல்லை, ஜிவி பிரகாஷ் பார்த்திபன்லாம் இருக்கனால ஒரு ஸ்கில் அதிகமாக இருக்குது. 2 பேரும் பூனம் பஜுவாக தான் மெயினாக வந்திருக்காரு. பூனம் பஜுவாவுக்காக தான் மெயினாக வந்திருக்கீங்க. ஆஃப்டர் சர்வம் தாளமயம் ஜிவி பிரகாஷ் இந்த படம் வருது. ஸோ அது செம ஹிட்டாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ஸ்கோப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது ஆக்டிங் வைஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அதிலே எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டார். அவ்வளோதான். இதில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் அப்படிங்கிறது மாறியே இருக்குது. ஏன்னா சர்வம் தாளமயம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் அவரோட ஆக்டிங் ஸ்கோப்பை எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா? ஆமாம், அதுவும் எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். சர்வம் தலைமையும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பாப்பா குப்பத்தில் இருக்கவங்க மாதிரி இப்போ வர நடிக்கிறாங்க. அரசியல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், பார்த்தா தான் தெரியும். ஆஃப்டர் சர்வம் தாளமயம் ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? சர்வம் தாளமயம் ரொம்ப கிளாஸான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அக்ளைம்டான ஒரு ஃபிலிம். ஒரு நல்ல ஒரு ரோல். அங்கேருந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக ரொம்ப லோக்கல் ரோலில் ஒரு மாசான ஃபிலிமு ஒரு லோக்கல் ஸ்லாங்கோட பண்ணியிருக்கோம். நான் இதுக்கப்புறம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி குப்பத்ராஜா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. ஃபேன்ஸ் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வரலாம்? அப்படி ஃபேன்ஸை பூர்த்தி செய்கிற அளவுக்கு என்ன இருக்கும் இந்த படத்தில்? டெஃபினட்டாக ஒரு உழைப்பு இருக்குது, நேர்மையான ஒரு உழைப்பு இருக்குது. பாபா பாஸ்கர்னு ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஒரு நேர்மையான உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கான மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம்.